ஹல்லேலூயா. எஸ். ஓகே பிரியமானவர்களே, என்னோட சேர்ந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இதான் பார்க்க போறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது உங்களை தான் பேசுதுங்க. இது என்ன தான் பேசுது? இந்த வசனம் என்ன தான் சொல்லுது? உங்களை தான் சொல்லுது. எத்தனை பேர் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை தியானம் பண்றீங்க? ஆக்சுவலி வேதத்துல நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கு. இது வாக்குத்தத்த வசனம் தான். இது தேவனிடத்துல இருந்து வந்த வார்த்தை. தேவன் நம்மளை எப்படி நம்ம பார்க்கிறாரு? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நம்ம இருக்கிறோமா? நம்ம செய்வதெல்லாமே வாய்க்குமா? கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பிரியமானவர்களே, இப்ப நம்ம கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால தேவன் இப்படியாதான் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இப்ப நான் தண்ணி எப்போது எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்க நீ வற்றாத நீர் ஊற்று போல் இருப்பாய். ஆமென். வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவன் இப்படிதான் இருப்பானா? ஆமென். சோ வசனத்தை உற்று கவனிக்கிறவங்க பிரியமானவர்களே, தேவன் பார்ப்பதை போலதான் நீங்களும் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் பார்ப்பதை போல நீங்க பார்க்க வேண்டுமா? அப்பனா உங்க வாழ்க்கை சூழ்நிலையை தேவன் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த சூழ்நிலையை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே போலதான் நீங்களும் பார்க்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷமே வெளிச்சம் உண்டானது. தேவன் இருட்டை பார்த்துட்டு ஐயோ பூமி இருட்டா இருக்க அப்படின்னு சொல்லல. வெளிச்சம் உண்டாக கடவுது, என் வெளிச்சம் உண்டாயிற்று. பார்க்க வேண்டியதை தேவன் அதை தேவன் பேசினார். எதை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதை பேசினார். இருள் மாறி என்னாச்சா? வெளிச்சம் உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. சோ பெதெஸ்தா குளத்துல பாருங்க, ஒருத்தன் யோவான் 5ஆம் அதிகாரம் 8லிருந்து 9ஆவது வசனம், வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஒரு சிலர் வெகு காலமா பிரச்சனையில் இருந்தாங்கன்னா இது இப்படிதான் பழக்கை வாழ்க்கை அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா பிரியமானங்களே, தேவன் அப்படி பார்க்கல. தேவன் என்ன பண்ணாரு? அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு சுகம் வேணுமா? அவனுக்கு தெரியல சொஸ்தமாக்குறவர் பக்கத்துல நிக்கிறாருன்னு. ஏசு அவனை கண்டு அவன் தேவன் அப்படியே அவனை விடல. வியாதியஸ்தனா இருக்கிறான், வெகு காலமா வியாதியஸ்தன் தேவன் விடலங்க. தேவன் அவனுடைய வாழ்க்கையை மாத்தி போட்டாரு. அவனை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. வெகு காலமாய் அவன் வியாதியா இருந்தான், படுத்த படுக்கையா இருந்தவன். ஆனா அவனால சொஸ்தமாக முடியல. ஆனா இயேசு அதை அப்படியே விடலங்க. இயேசு எப்படி பார்த்தாரு? அவனால சொஸ்தமாக முடியும் அப்படின்னு சொல்லி பேசினார், சொன்னார். எழுந்து நடன்னாரு. பார்த்தீங்களா? அந்த வார்த்தையிலே அவ்வளோ அதிகாரம், அவ்வளோ வல்லமை. அவன் அப்பே உடனே எழுந்து நடந்தான். பார்க்க விரும்புகிறதை தான் அவர் பேசுவார். நம்முடைய விசுவாசமும் அப்படிதான். பார்க்க விரும்புகிறதை தான் நம்ம பேசணும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பிரியமானங்களே, அந்த நேரத்துல நீங்க பார்க்க வேண்டியதை தான் நீங்க பேசணும். அப்படின்னா அந்த சூழ்நிலையை மாத்திர காரியத்தை தான் நீங்க பேசணும். ஹல்லேலூயா. நிறையவே வேதத்துல இருக்கு பிரியமானங்களே. ஹல்லேலூயா. சுகம் வேணுங்கிறவங்க இந்த வசனத்தெல்லாம் போய் எடுத்து நீங்க படிக்கலாம். இந்த வசனத்தெல்லாம் எடுத்து நீங்க போய் படிக்கும் பொழுது பிரியமானங்களே, இயேசு பார்ப்பதை போல உங்களுடைய சூழ்நிலையை நீங்க பாருங்க. ஆமென். எழுந்து நட அப்படின்றாரு ஆண்டவரே. உடனே அவன் எழுந்து நடந்தானா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு இயேசு நாமத்துல இயேசுக்கு இருக்கிற அதே அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுதே நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆமென். இங்க சொல்லும் போது அது ஆகும், நீங்க கட்டளை இடும் போது அது நிற்கும். ஹல்லேலூயா. சோ நீங்க பாருங்க, இங்க பாதகமான ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் அப்படியே விடல. எழுந்து நடன்னாரு, எழுந்து நடந்துட்டான். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. இதாங்க நம்ம ஆண்டவர். ஆமென். அவர் பார்க்கிற விதமே வித்தியாசமான விதம். வித்தியாசமாய் பார்க்கிறவர். ஏன் தெரியுங்களா? அவர் தேவனாகவே இருக்கிறார். காலம் காலம் காலமா அவர் தேவன். இயற்கைக்கு அப்பால் பட்ட சக்தி வாய்ந்த தேவன். ஹல்லேலூயா. சூப்பர்நேச்சுரல் காட். ஓகே. ஆமென். சோ அவர் பேசினார், உடனே நடந்தது இல்ல. அது தேவன் பேசினார், அதான் நடந்தது. நான் பேசினா நடக்குமா? இல்ல. இப்பதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இயேசு இருக்கிற அதே அதிகாரம் உங்களுக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் உங்களை
கிறிஸ்துவோடு உன்னதங்கள்ல அமர வைத்திருக்கிறார். உங்களை கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்கிறார். சோ கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானே, உங்களுக்கும் சொந்தம். அதனால விசுவாசிகளாகிய நாம் அதை பயன்படுத்தணும். ஆமென். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினால அவர் நாமத்துல நான் பேசும்போது, அந்த அதிகாரத்தை எடுத்து நான் பேசும் பொழுது, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோ பிறரால் பார்க்க முடியாததை தேவன் நீங்க பார்த்தாருங்க. அப்பனா சாதாரண மனுஷனால அதை பார்க்க முடியாத தேவன் பார்த்தார். ஏன்னா அவர் தேவன். ஹல்லேலூயா. அநேக தடவை பாருங்க, நமக்கு ஒரு தேவன் இருக்காரு, ரட்சித்திருக்கிறாரு. அவருக்குள்ள எனக்கு இதெல்லாம் இருக்கு, இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு, நான் விசேஷமானவர், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று தெரியாமல் சிலர் அவங்க வாழ்க்கையில புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சிலர் அவங்க வாழ்க்கையில தத்தளிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் அவிசுவாசத்தை பேசி கொண்டிருக்கிறாங்க. பார்க்க வேண்டியதை பேசாம பார்த்து கொண்டிருப்பதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. விசுவாசம் நமக்குள்ள வைத்த அந்த விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் பிரியமானதே, அது நம்ம பார்க்க வேண்டியதை பேச வேணுமா? தேவனை தான் பின்பற்றணும், இயேசுவை தான் பின்பற்றணும். தேவன் பார்ப்பதே வித்தியாசமா இருக்கிறபடினாலங்க நம்ம தெய்வ வார்த்தையை படித்து தேவன் பார்ப்பதை போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்மளும் எப்ப தேவன் பார்ப்பதை போல கற்றுக்கொள்வோமா? என்னோட வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுதுதான். ஒரு நாள் படிச்சு 10 நாள் படிக்காம இல்ல, ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போதும் நிப்பாட்டுறது அல்ல. நல்லா படிக்கங்க தேவனுடைய வார்த்தையை. சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு செஞ்ச அற்புதங்கள் ஏராளம். இயேசு பார்த்த அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தது. நம்மளும் வித்தியாசமா பார்க்கணும்னா நம்ம தேவனை வார்த்தையை படிக்கணும். அதை தெரிந்து கொள்ளும் பொழுது, அதை புரிந்து கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, நீங்க தேவன் பார்ப்பதை போல பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்க சூழ்நிலை. இப்ப உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கு? அந்த சூழ்நிலைக்கு நிச்சயமா தேவனிடத்துல தீர்வு இருக்கு நம்ம சொல்றோம்ல. தேவன் பார்ப்பதை போல உங்க சூழ்நிலை நீங்க பார்த்து பேசுங்க. இந்த தீர்வு எப்படி வருதுன்னு நீங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனிதன் பார்ப்பதை போல பார்க்க மாட்டாருங்க. அதனால்தான் மனிதன், அப்பனா நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவன் பார்ப்பதை போலவே பார்க்கணுமா? நம்ம வாழ்க்கையில கஷ்டமான ஒரு சூழ்நிலையை பார்த்துப்பட்டு இது எப்படி முடியும், நம்மளோட மைண்ட்ல எப்படி முடியும்? ஆனா தேவன் என்ன சொல்வாரு? முடியும். என்ன தேவன் சொல்றாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னா தேவன் ஒருத்தருக்கு எல்லாமே கூடும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அவருடைய விசுவாசம் தான் நம்மளுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கேன். அந்த விசுவாசம் அவருடைய விசுவாசத்துல நம்ம சகலத்தையும் பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, உங்களுக்கு எல்லாமே கூடும். உங்களுக்கு எல்லாமே கூடும். கிறிஸ்துவ போல, கிறிஸ்து மூலமாய், கிறிஸ்துவோட. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கு சொந்தமான ஜனங்கள். எப்ப நம்ம வித்தியாசமா பார்ப்போம்? வேதத்தை படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் பார்ப்பதை போல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப வேதத்தை நீங்க வாசிக்கணுமாம். ஹல்லேலூயா. அவருடைய தலைமைகளால் நாம் சுகமானோம். ஏசாயா 53:5. ஒரு சிலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் நடந்தது இல்லை. ஆனா தேவன் அங்க சுகமானோம், இங்க சுகமானீங்கன்னு சொல்லிட்டாரு. 1 பேதுரு 2:24 சுகமானோம். அப்படின்னா தேவன் என்ன பார்க்கிறாரா? நீங்க சுகமானவர்கள் என்று பார்க்கிறாராம். உங்களுடைய பலவீன மத்தியில, சுகவீன மத்தியில பிரியமானங்களே, சுகமானவர்களாய் உங்களை பாருங்க. மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்துல வியாதி வரும் பொழுது பிரியமானங்களே, அது தப்பான சரீரத்துல எக்ஸ்பைரி டேட், காலாவதி இருக்கு. அதுக்கு ரொம்ப நாள் அது இருக்க முடியாது இந்த சரீரத்துல. தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்ட பிள்ளைகளா. தேவன் ஒவ்வொருத்தரையும் எப்படி பார்க்கிறாரா? குணமாக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார். உங்க உடம்பு என்ன சொன்னாலும் சரி, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பிரியமானங்களே, அது என்னதான் பேசுது. ஆனா அதுக்கு நீங்க செவி கொடுக்க கூடாது. தேவ வார்த்தையை பாருங்க. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை சொல்லுது நீங்க சுகமானீங்கன்னு. தேவன் பார்ப்பதை போல பாருங்க. இதுதாங்க தேவனுடைய தரிசனம், சர்வ வல்லவருடைய தரிசனம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துக்குள்ள அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு என்று அதை பார்க்காம, அதை பேசாம. அதெல்லாம் சொல்றேன், வேதத்தை வாசிச்சாதான், நல்லா வாசிச்சாதான் தேவன் பார்ப்பதை போல நீங்க பார்ப்பீங்க. இது உண்மை பிரியமானங்களே. அதனால சொன்னேன், ஒரு நாள் வாசிச்சு 10 நாள் வாசிக்காம அப்புறம் இல்லை எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேது, இல்லை இது ஃபார் த சிக்,
ஃபார் த சேக் ஆஃப் நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேனே, அதுக்காக நான் படிக்கிறேன். அதுக்காகவும் இல்லை பிரியமானங்களே. நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா படிங்க. அதுலேருந்து உங்களால் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு வயசு இல்லை தெரியுங்களா? இந்த வயசு தான் படிப்பாங்க, இந்த வயசில் உள்ளவங்களாம் பரவாயில்ல, ரிலாக்ஸாக இருக்கலாம். ரிலாக் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். 6 வயதுக்காரங்களுக்கும் சரி, 100 வயதுக்காரங்களுக்கும் சரி, ரொம்ப முக்கியம் தேவனுடைய வார்த்தை. நான் சொல்கிறேனே பெரியமானங்களே. ஸோ தட்ஸ் வே வி வில் see நம்ம வந்து விஷன் ஆஃப் தி ஆல்மைட்டி. அப்போனா சர்வவல்ல தேவனுடைய தரிசனத்தை நம்ம பார்ப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. என்னாகும் புத்தகம் 24வது அதிகாரம். ஸோ என்னாகும் புத்தகத்தின் பேலம், ஆங்கிலத்தில் பேலம் தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய ஆவி வந்த போதுங்க அவன் தேவனுடைய தரிசனத்தை அவன் பார்த்தானாம். அது வந்து என்னாகமம் 24:4 எடுத்துக்கொள்வோமா? தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு. பிழையாம் சர்வ வல்லவர் நம்ம தேவனுடைய தரிசனத்தை கண்டானாம். பாலாக் அவர் வந்து பிழையாம பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்னான். 3 தடவை அவன் சபிக்க சொன்ன பொழுது 3 தடவையும் பிழையாம்னால சபிக்க முடியல அவங்கள. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் வந்து வார்த்தையை திருப்பி விட்டுருவார். ஏன் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமான காரியத்தை தான் பேச வைப்பார். தெரியுங்களா? 3 தடவை. ஏன்னா மோவாபியர் வந்து பிசாசுக்கு சமம். ஓகே, மோவாபியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து எதிரி. ஸோ அவங்க இருக்கக்கூடாது. ஸோ சபிச்சின்னா நான் அவங்கள வந்து போய் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் சின்னாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சான் பாலா. ஆனால் முடியாமல் போயிட்டியா தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவி ஒவ்வொரு தடவையும் 3 தடவை நடந்ததுங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேலே வந்து இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாக தான் தேவன் பேசினாராம். சாதகமாக தான் தேவன் பேசினார். அண்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அவங்கள சபிக்க முடியாதுங்க, அவங்கள சபிக்க முடியாது. இதே போலதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பிரியமானங்களே, இல்லை யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் உங்க பரம்பரையில் இந்த சாபம் இருக்குன்னு. பிரியமானங்களே, அது இப்போ நமக்கு இல்லை. கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால தேவன் அதை முற்றுமா எடுத்து போட்டுட்டாரு. இப்போ நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரமே. ஸோ இல்லை அன்னைக்கு அவங்க சபிச்சிட்டாங்க, இல்லை அம்மா சொன்னாங்க, இல்லை பாட்டி சொன்னாங்க, இல்லை தாத்தா சொன்னார், இப்படி ஒரு இது நம்ம குடும்பத்தில் இருக்கான், அதுதான் பின்தொடர்றது பிள்ளைக்கு இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே, அது இல்லை நமக்கு. இப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். சாபத்தை எல்லாத்தையும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டாரு. ஸோ வேதத்தில் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் சாபம் இனி நமக்கு இல்லை. இயேசு தாமே அது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து போட்டுட்டார் என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரியமானங்களே, அங்கே அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் தேவன் பார்ப்பதை போல பார்க்குறீங்க தெரியுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் வேதத்தை நீங்கள் அன்றாடம் வாசிக்கணும். உங்களுக்கானது என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ள புது சிருஷ்டிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆமென், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பாக்கியம் பெற்ற ஜனங்க. நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறதுக்கு தேவன் நம்மளை கிறிஸ்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. புது சிருஷ்டியா இருக்கிறார். ஆமென். நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களா? புது சிருஷ்டியா இருக்கீங்க. புது சிருஷ்டியா இருக்கீங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க. நீங்க புது சிருஷ்டியா இருக்கீங்க. தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் ஒன்று விடாம எல்லாம் புதிதாயின. ஆமென். அதனால தான் நான் சொன்னேன், சாபம் நீ நமக்கு இல்லை, ஜெனரேஷன் கர்ஸ் இல்லை. சிலர் அந்த அறிகுறியை பார்த்துட்டு ஓ இருக்கு, ஏதும் சொல்லுது இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு. எப்படி என்னோட தாத்தாக்கு இருந்தது, என்னோட பாட்டிக்கு இருந்தது, என்னோட அம்மாக்கு அப்பாக்கு இல்லைங்க. தெரியுமானே உங்களுக்கு இல்லை. நீங்கள் புது சிருஷ்டி. ஏசோட டிஎன்ஏ தான் உங்களுக்கு இருக்குது தெரியுங்களா? நம்மளோட டிஎன்ஏ வந்து ஜீசஸோட டிஎன்ஏ. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த டிஎன்ஏல என்ன தெரியுங்களா இருக்கு? ஆரோக்கியம் இருக்குங்க. அப்படின்னா உங்க டிஎன்ஏல ஆரோக்கியம் இருக்கு. அப்போ வியாதி உங்ககிட்ட வர முடியாது. பிலிப்பியர் 4:19 நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகுது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தேவன் பார்ப்பது போல நீங்கள் பார்க்குறீங்க தெரியுங்களா? அப்படின்னா உங்கள் குறை எல்லாமே கிறிஸ்துக்குள்ள நிறைவாயிட்டான். ஒரு குறையை உங்கள் சூழ்நிலை நீங்கள் பார்க்குறீங்களா? கிறிஸ்துக்குள்ள அது நிறைவாயிட்டான். அப்படின்னா அந்த குறை டெம்பரரி. அப்படின்னா அந்த குறை டெம்பரரி, கொஞ்ச காலம்தான். ஆமென். உங்கள் சூழ்நிலையை, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் பார்ப்பதை போல் பாருங்கங்க.
எடுத்துக்கொள்வோமா? என்னாகமம் 24:5-6. ஸோ பிலேயாம் வந்து சபிக்க போடப்ப என்ன நடந்ததா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கி அவர் இந்த காரியத்தை செஞ்சாருங்க. ஸோ பாருங்க, தேவன் எவ்வளோ அழகான பிள்ளைகளாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறாரு. ஏன்னா ரத்த அவங்க மேல தேவனோட உடன்படிக்கை இருக்கு. ஆபிரகாம் காலத்துல உடன்படிக்கை பண்ணாரு பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருக்கு. ஆமென். சோ தேவன் வந்து அவருடைய விரும்பினதை அவர் வந்து மாற்றாமல் இருக்கிற தேவன். அவர் சொன்னதை உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. அதான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவை பிள்ளையாம வந்து 3 தடவையும் தேவன் வந்துட்டு வார்த்தையை மாற்றி போட்டார். ஆவியானவர் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க தான் செஞ்சாருங்க. ஆசீர்வதிக்க தான் அவங்கள ஆசீர்வதிக்க தான் தேவன் செஞ்சாரு. யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. இப்ப தேவன் அப்படி எப்படி பார்ப்பாரு? ஆமென். நம்ம கிறிஸ்துவோட நீதியினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீதியின் வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கோம். நீதியின் வஸ்திரத்தை நம்ம உடுத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானங்களே, நீதியின் வஸ்திரத்தை நீங்க உடுத்தி கொண்டிருக்கீங்க. அதை பார்த்து கொண்டிருக்கீங்களா? இல்ல பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆனா தேவன் வந்து உங்களை தேவனுடைய நீதியினால், ஓகே, நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்தி இருப்பதை தேவன் பார்க்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இங்க பாருங்க, வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. செழிப்புங்க, செழிப்பு. தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பினதை தான் தேவன் அங்க பாக்குறாரு. இன்றைக்கு தேவன் உங்களையும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறாரு. சில நினைக்கலாம்ல, என்னோட பேங்க் காசு முடிஞ்சிட்டு இருக்கு, என்னுடைய பேங்க்ல உள்ள வங்கியில உள்ள பணம் முடிஞ்சிட்டு இருக்கு. இல்ல பிரியமானங்களே, தேவன் உங்களை செழிப்பா பாக்குறாரு. முடிஞ்சிட்டு இருந்தாலும் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள அது நிறைவாகும், அது நிறைவாகும், அது நிறைவாகும். ஸோ தேவன் வந்து மாலைவேளையில உங்கள்கிட்ட என்ன பேசி கொண்டிருக்கிறான்னா, தேவன் சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பாருங்க. See the vision of the Almighty for you. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பாருங்க. அது நல்லதாகவே இருக்குங்க, நல்லதாகவே இருக்கு, நல்லதாகவே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதுல தீங்கு எதுவுமே இல்ல, தீங்கு எதுவுமே இல்ல. தேவன் உங்களை நல்லா பாக்குறாரு. நல்ல, ஐயோ ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைங்க தெரியுங்களா? கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் தெரியுங்களா? இப்படிதான் தேவன் நம்மளையும் பாக்குறாரு. இதே போல உங்களை நீங்களே பாருங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலேயாம் நேச்சுரல் மேனா, அவனுடைய இயற்கை ரீதியில இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்திருந்தானா இப்படியா பேசிருக்க மாட்டான். உண்மைதானுங்களே? இயற்கை ரீதியில இருக்கிறவங்க தான் வந்து அந்த சூழ்நிலையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சூழ்நிலை, எனக்கு பண பற்றாக்குறை, எனக்கு இந்த கடன், எனக்கு எந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவ்வளோ இவ்வளோ, நான் என்ன செய்ய போறேன். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னாங்க, இங்க பிள்ளையாம வந்து சரீர இயற்கை ரீதியிலிருந்து அவன் பார்த்திருந்தானா அவன் வந்து தேவன் கொடுத்த இந்த வசனங்களை அவன் பேசியிருக்க மாட்டான். ஆனா நம்ம படித்தோம், தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்குறனால தான் அவன் வந்து இப்படி பேசினானா. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பேசுவோம் பிரியமானங்களே. தேவ வார்த்தையை ஒட்டி தேவன் இப்படி பார்க்கிறாரோ அதை போல நம்ம பேசுவோம். நீதியின் வஸ்திரத்தினால நீங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். மகிமையான கிரீடம் உங்க தலைமையில இருக்கு. நீங்க எவ்வளவு அழகு நிறைஞ்சவங்க தெரியுங்களா? உன்னிடத்துல ஒரு பழுதும் இல்லைங்கிறாரு. ஆனா நம்ம கண்ணாடியை பார்த்து பழுதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தேவன் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு பழுதும் இல்லையா. ஆமென். சோ நீங்க அந்த பருவ பார்த்தாலும் என்னிடத்துல ஒரு பழுதும் இல்லை என்று பேசுங்க. உன்னத பாட்டு 4:7 நினைக்கிறேன், 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளையாம் இயற்கை ரீதியில இருந்தா அப்படி பேசிருக்க மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் மேல வந்த பொழுதுதான் அவன் அப்படியாய் பேசினான். பிரியமானங்களே, ஹல்லேலூயா. எப்படி பேசினானா? தேவனை போல பேசினான், தேவனை போல பேசினான். ஸோ தேவனோட வார்த்தையை நீங்க நன்கு படித்து அதை அறிந்து கொள்ளும் பொழுது, தேவன் பார்ப்பதை போல நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, பிரியமானங்களே, தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் எடுத்து நீங்க பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்க வாயில எப்படி தெரியுமா இருக்கு? தேவன் பேசுவது போலவே. ஓகே, God's word in your mouth is like God speaking. தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. தேவ வார்த்தை உங்க வாயிலிருந்து நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா? அவருடைய தலைமுறையால் நான் சுகமானே, உங்க வாயிலிருந்து புறப்பட்டு போற அந்த வார்த்தை தேவன் பேசுவதை போலவேயா. ஹல்லேலூயா. இங்கதான் நீங்க தேவன் பார்ப்பதை போல பாக்குறீங்க. இன் அக்ரீமெண்ட், இன் அக்ரீமெண்ட். அப்ப நான் சும்மா ஃபார் த சேக், உறுதியாய் நிச்சயமாய் பேசணும்.
தேவன் பார்த்தீங்களாங்க எப்படி பேசினார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்கங்க. எகிப்து தேசத்திலிருந்து தேவன் வெளியாக்கி அவங்களை கொண்டு வந்த போது முறுமுறுக்கிற ஜனங்களாவே இருந்தாங்க. ஏன்னா எகிப்து தேசத்துல நல்லா சாப்பிட்டாங்களாம், இங்க வந்து பாரு எங்களை பட்டினி போடுறாங்க, நாங்கள் அங்கேயே இருந்துருக்கலாமே. எல்லாத்துக்குமே முறுமுறுப்பு, எல்லாத்துக்குமே முறுமுறுப்பு. ஆனா பிரியமானங்களே, தேவன் அவங்க மேல, நான் அப்படிதான் சொல்லுவேன், தேவன் அவங்க மேல வச்சிருந்த அன்பு அவ்வளவு பெருசா இருந்தனால தேவன் வந்து அவங்க முறுமுறுத்தாலும் கூடங்க, அவங்களை எப்படி பார்த்தாரு தெரியுங்களா? பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் தான் தேவன் அவங்கள பார்த்தாராம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறோம்? முறுமுறுக்கிறோமா? ஆனா தேவ வார்த்தையில் எழுதப்பட்டது உங்களுக்கு கூறியது அது மாறி போகாது. என்ன ஒண்ணுன்னா, நீங்க அதை சுதந்திரிக்க முடியாம போயிடும். அதான் ஒண்ணு. ஏன் தெரியுங்களா? நம்முடைய முறுமுறுப்பை தடை செஞ்சிடும். நீங்க நியூ கிரியேஷன் தான். நீங்க புது சிருஷ்டினா கிறிஸ்துக்குள்ள நீங்க புது சிருஷ்டி தான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தையை நீங்க பேசும் பொழுது ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பாருங்க. பைனான்சியலியா, சரீரத்திலையா, பிரியமானங்களே, படிப்புலையா, வேலையிலையா, வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. எந்த ரீதியில உங்களுக்கு வேணும்? தேவன் பார்ப்பதை போல பார்த்து பிரியமானங்களே, நீங்க அந்த ஆசீர்வாதமானது, அந்த வார்த்தையானது உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்க பாருங்க. நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள, அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் தெரியுங்களா? நம்மளோட பேச்செல்லாம் மாத்தணும். தேவன் பார்ப்பதை போல பார்த்து தான் பேசணும். ஆமென். சோ ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திக்கும் பொழுது பிரியமானங்களே, சூழ்நிலையை பேசாதீங்க. அதுக்கான சொல்யூஷன் தேவன் வச்சிருக்கிறாரு வேதத்துல, அதை பேசுங்க. எது வந்தாலும் அது எனக்கு நேரடாது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நான் பத்திரமா இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள தான் உன்னதமான மறைவுங்க. நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறனால நம்ம பத்திரமா இருக்கிறோம். சர்வ வல்லோருடைய நிழலில் நம்ம தங்கி கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லோருடைய தரிசனத்தை பார்ப்போம் பிரியமானங்களே. தேவன் அப்படிதான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள நம்மளை பாதுகாப்பாய், நோவா பேலை வந்து கிறிஸ்துவின் மாதிரி அதை தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. பாதுகாப்பாய் அந்த வெள்ளத்தின் மத்தியில தேவன் கொண்டு போனார் பார்த்தீங்களா நோவாட குடும்பத்தை. அதே போல தேவன் பத்திரமா நம்மளை அந்த பிரச்சனை மத்தியில கொண்டு போவார். ஆமென். கிறிஸ்துக்குள் நீங்க யாரா? வெற்றி சிறந்த ஜனங்களாம். ஆமென். ஆறுகளை போல இருக்கீங்க, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல இருக்கீங்க. கிதியோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. கேதுரு மரம் போல இருக்கீங்க. ஹல்லேலூயா. சந்தன மரங்களை போல நீங்க இருக்கீங்க. செழிப்பு, நீங்க செழிப்பா இருக்கீங்க, செழிப்பா இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சோ இன்று கிருபையின் புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே தான் நாம் நம்மை பார்க்க வேண்டும். யாராச்சும் உங்களை மட்டம் தட்டிட்டாங்களா? அந்த மட்டம் தட்டின அந்த வார்த்தையை மண்டையில வச்சுக்காதீங்க, எடுத்து போட்டுருங்க. தட்ஸ் நாட் ஃபார் யூ. ஏன்னா எதிராளி வந்து உங்களை வந்து மட்டம் தட்ட வருவான் பிறர் மூலமா. அதை எடுக்காதீங்க. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு? ஞானியா பார்க்கிறாரு. கிறிஸ்துக்குள்ள நீ வாளாகாமல், நீ தலையா இருக்கிற, நீ கீழாகாமல். பழைய உடன்படிக்கையில பேசப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால நாம் அதை சுதந்திரிக்கிறோம். நீங்க வாளாகாமல் தலையா இருக்கீங்களா? பாகம் 28 சொன்னபடி நீங்க வாளாகாமல் தலையா இருக்கீங்களா? நீங்க கீழாகாமல் நீங்க மேலாக இருக்கிறீங்களா? அதை தான் நீங்க எடுத்து பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள திறமை இருக்குங்க, உங்களுக்குள்ள திறமை இருக்கு. தேவன் கொடுத்த ஞானத்துல உங்களால நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கீங்க, நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கீங்க. சோ உங்க சிச்சுவேஷன் பண பற்றாக்குறையா? பிரியமானங்களே, நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கீங்க, செழிப்பா இருக்கீங்க, செழிப்பா இருக்கீங்க, செழிப்பா இருக்கீங்க. ஹல்லேலூயா. சோ இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்க வந்து தேவன் பார்ப்பதை போல பார்க்க வேண்டும், தேவன் பேசுவதை போல தான் நீங்க பேசணும். அதனால தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நிறையவே தெரிந்திருக்கணும். அப்பா எப்பொழுதுமே உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, உங்க மேல திருப்தியா இருக்கிறாரு, உங்க மேல சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம். கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில செலுத்தின பலி பூரணம். அப்பா அதுல வந்து ரொம்பவும் சந்தோஷம் அடைந்தனால, அதுல ரொம்பவும் திருப்தி அடைந்தனால, பிரியமானங்களே, அதை குறித்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தனால தேவன் இப்ப வந்து உங்களை குறித்து தேவன் வந்து திருப்தியா தான் இருக்கிறாரு. பாவி பாவி என்று தான் நியாயப்பிரமாணம் காட்டும். ஸோ அது எதுக்குங்க நீதிமான் நீங்க பாக்குறீங்க? உங்களுக்காக சிலுவையில் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாருங்க தேவன். ஹல்லேலூயா. எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது இருக்கணும், அது தேவன் கைப்பட எழுதின. எஸ், அது தேவனுடைய நியமம் தரும், பரிசுத்த நியமம் தெரியுங்களா? பிரிஸ்டின் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா அது தேவன் ஒருத்தர்னால தான் நிறைவேற்ற முடியும். அதை தான் கிறிஸ்து இயேசு உங்களுக்காக சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதை நீங்க பாருங்க. தேவன் அதை நியாயப்பிரமாணத்தை சிலுவையில அறைந்தாரு. அது முடிந்தது என்று தேவன் பார்க்கிறாரு. நீங்களும் அதை முடிந்ததுன்னு தான் பார்க்கணும்.
ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதிமான், உன்னதமான ஸ்தலங்கள்ல வாசம் பண்ணி கொண்டிருக்கீங்க கிறிஸ்துவோடு. நீதியின் வஸ்திரத்துல எத்தனை ஆசீர்வாதம்! தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பாதுகாப்பு, ஐஸ்வர்யம், உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவது, ஆரோக்கியம், இதெல்லாம் இருக்கு. அதுதான் நீங்க உடுத்தி கொண்டிருக்கீங்க. இத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு தாங்கங்க. என் தேவன் அப்படியே தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஸோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிரியமானங்களே, ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அந்த பிரச்சனை மத்தியில உங்களை நீதிமானா பாருங்க, அந்த பிரச்சனை ஓடி போயிடும். நீதிமானா பார்த்து பேசுங்க, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான்னு. மிக விரைவில் அந்த பிரச்சனை இல்லாம போகும். அப்பனா இயேசுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த நீதியில அடங்கி இருக்கு. ஸோ இயேசுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உண்டு. தேவன் அப்படிதான் உங்களை பார்த்துட்டு இருக்காருங்க. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோட இயேசுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த நீதியில அவ்வளோ ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் இருக்கு. ஏன்னா அவருடைய நீதியினால் நீங்க நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனை பாக்கியம் பெற்ற ஜனங்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். நம்ம எல்லா கிருபையின் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைங்க. கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு சிந்தின ரத்தத்தினால் வந்த புதிய உடன்படிக்கை. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. உங்க வாழ்க்கை எல்லாமே புதுசா பாருங்க. சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப கிறிஸ்துக்குள் நீங்களும் நானும் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு நாளும் இதை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருங்க. இதை நீங்க அமர்ந்திருந்து தியானம் பண்ணுங்க. இதுதான் நீங்க. ஹல்லேலூயா. அதை எடுத்து அப்படியே பேசுங்க பிரியமானங்களே. நிறைவே நீங்க காண்பீங்க. அண்ட் வியாதியை நீங்க பார்க்கும் பொழுதுங்க, அதுக்கு எதிராக நீங்க அதிகாரத்தை எடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி சுகமாவதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இதுதான் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். நான் உங்கள்கிட்ட சொன்னல, கிறிஸ்துவோட அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்தது, இலையுதிரா மரத்தை போல இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்களோட உடல் நலம் வாடி போகாது. உங்களுடைய உடல் நலம் வாடி போகாது. அப்படின்னா நீங்க வயசு மேல ஏற ஏற உடல்நலம் குறையுதுன்னு உலகம் சொல்லுது பிரியமானங்களே. ஆனா உபாகமம் 33:25 என்ன தெரியுங்களா சொல்லுது? உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். உலகம் சொல்லுது நீ மேல வயசு போக 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 உன் பலன் குறையும்னு. ஆனா இங்க பாருங்க, உன் நாட்களுக்கு தக்கதாய். அப்பனா உங்க வயசு மேல போக போகங்க உங்க பலனும் இருக்குமா? அப்பனா வேதம் சொல்லுது, உலகம் பேசுற பிரகாரம் அல்ல, உங்க பலன் மேல 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 போகுமா, இன்னும் அதிக பலன் உங்களுக்கு இருக்குமாங்க. இப்படிதான் தேவன் உங்களை பாக்குறாரு. வாஸ்தவமா, உண்மையா? இங்க அதான் சொல்றேன், தேவன் பார்ப்பதை போல வேதத்தை படிங்க, பாருங்க, வசனத்தை பாருங்க. This is the truth. God's word is the truth. பேசுங்க. வயசு மேல போக போக இப்படி ஆரோக்கியம் கர்த்தரால் வருதான். ஸோ இங்க என்ன தெரியுங்களா சொல்லுது? உன் வயசுக்கு தக்கன உன் பலம் குறைஞ்சு போகும்னு சொல்லல. உங்க வயசு மேல ஆக ஆக உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். சோ நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏத்துறீங்களா? நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு, வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. சோ நீங்க இதெல்லாம் கையிட்டு உங்க பிள்ளைங்க மேல கையிட்டு ப்ரே பண்றீங்களா? இங்க கொடுத்த அந்த வசனம்லாம் வெரி குட். இந்த வசனமும் வெரி குட். பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது இந்த வசனம்லாம் அறிக்கை செய்யுங்க. சின்ன வயசுல இருந்து டீனேஜரா இருந்தாலும் சரி, 20s இருந்தாலும் சரி, வசனத்தை அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த மேல ஏத்துறீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நீங்க ப்ரே பண்ணும் பொழுது அதை அப்படியே வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க கைட்டு செய்யும் வேலை நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுது. வாய்க்கும். கை தொட்டு செய்யற காரியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானங்களே.